இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்க புணர்ச்சி அப்படின்ற அந்த இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று பர்டிகுலராக இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்காகவும் நான் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கேன். பட் அதோட கொஞ்சம் ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லும்போது நிறைய ஆங்கில சொற்கள் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, உங்களோட புரிதலுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக. அக்கா நீங்கள் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி தரீங்களே, இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம், சரியா? இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்வேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ சாரி, சரியா? மன்னிச்சிருங்க, ஓகேவா? இப்போ நம்ம லேசாக அப்படியே லெசனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, முதல்ல பாருங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் அமுதன். இந்த மாதிரி இந்த ரெண்டு சொற்களையுமே தனித்தனியாக சொல்லி பாருங்களேன். இந்த ரெண்டு வேர்ட்ஸையுமே தமிழ் அமுதம். இப்போ இதை சேர்த்து சொல்லி பாருங்க, தமிழ் அமுதம் அப்படின்னு சொல்றதாமா. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி. நிலைமொழினா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மொழி. அமுதம் அப்படிங்கிறது தமிழோட சேருது, தமிழ் அமுதம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அமுதம் அப்படிங்கிறது வருமொழியா அவங்க கன்சிடர் பண்றாங்க, சரியா? ஏன்னா தமிழ் அமுதம் இருக்கும்போது முதல்ல இருக்கிறது என்னது? தமிழ். அப்ப தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி, அமுதம் அப்படிங்கிறது தமிழோட சேரதுனால அது வருமொழி. இதே இது தமிழ் இல்லாம அமுதம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அமுதம் அப்படிங்கிறது நிலைமொழியா இருக்கும், இல்லையா? இப்போ தமிழோட அமுதம் சேரதுனால தமிழ் நிலைமொழியாகவும் அமுதம் வருமொழியாகவும் வந்துருச்சு. இப்போ புரியுதா? இந்த மாதிரி நிலைமொழி ஈன்றும் வருமொழி முதலில் இணைவது. நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் இணைறது தான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, தா மீ இல். அந்த இல் அப்படிங்கிறது கடைசி வார்த்தை எழுத்து, சரியா? அப்புறம் ஆ மூ த இம். இங்க ஆ அப்படிங்கிறது முதல் எழுத்து. இந்த ரெண்டு எழுத்தையுமே சேர்ந்து புதுசா ஒரு மாதிரி அந்த மெய் அண்ட் உயிர்மை எழுத்து சேருதா? ஸோ இதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி புணர்ச்சி அப்படிங்கிறது நாலா சொல்றாங்க. என்னன்னா, உயிரீற்று புணர்ச்சி, இரண்டாவது மெய்யீற்று புணர்ச்சி, மூன்றாவது உயிர் முதல் புணர்ச்சி, நாலாவது மெய் முதல் புணர்ச்சி அப்படிங்கிறது. இதுல உயிரீற்று புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொழி, இந்த நிலை மொழி இருக்கு இல்லையா, அந்த தமிழ் அப்படின்ற வேர்டு. ஸோ அதோட இறுதி எழுத்து ஒரு உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்களேன், எடுத்துக்காட்டுக்கு சிலை பிளஸ் அழகு, சிலை அழகு. இல்ல சிலை அப்படிங்கும் போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை லை எப்படி பிரியும்? இல் கூட்டல் ஐ தான் லை. இல்ல ஐ அப்படிங்கிறது உயிர் எழுத்து நமக்கு தெரியும். ஸோ இப்ப நிலைமொழியோட இறுதி ஒரு எழுத்து லெட்டர் உயிரா இருந்துச்சுன்னா அது உயிரீற்று புணர்ச்சி. அப்படிங்கிறதுல சிலை அழகு அப்படிங்கிறது உயிரீற்று புணர்ச்சி. இப்போ மெய்யீற்று புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நிலை மொழி, அந்த முதல் வேர்டு இருக்கு இல்லையா, அம்சம், அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் வேர்டு, அந்த இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா அது மெய்யீற்று புணர்ச்சி. பாருங்களா, மண் பிளஸ் அழகு, மண்ணழகு. இன் அப்படிங்கிறது இங்க மெய் எழுத்தா வருது, இல்லையா? ஸோ இந்த இறுதி எழுத்து அப்படிங்கிறது மெய்யா இருக்கிறதுனால இது புணர்றதுனால இது மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்றாங்க. அப்ப முதல் உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க, பொன் பிளஸ் உண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வருமொழியோட பின்னாடி வருதுல அமுதம், இந்த வருமொழியோட முதல் எழுத்து உயிரா இருந்துச்சுன்னா அது உயிர் முதல் புணர்ச்சின்னு சொல்றாங்க. பொன் உண்டு, இல்ல பொன் வச்சுக்கோங்க, இல்ல உண்டு அப்படிங்கறது உ அப்படின்னு பாருங்களேன். இது உயிர் எழுத்தா இருக்கா? ஆ இ உ இருக்கா? ஸோ இந்த வருமொழியோட முதல் எழுத்து உயிரா இருக்கிறதுனால இது உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெய் முதல் புணர்ச்சினா என்னன்னு பார்க்கலாம். வருமொழியோட முதல் எழுத்து மெய்யா இருந்துச்சுன்னா மெய் முதல் புணர்ச்சி. இங்க பாருங்களேன், பொன் பிளஸ் சிலை அப்படிங்கிறது பொற்சிலை. இங்க சி அப்படின்னு எப்படி பிரிப்பாங்க? இச்சு கூட்டல் இ அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அதுல இச் அப்படிங்கிறது மெய் எழுத்து. ஸோ அப்ப மெய் எழுத்து வருதா? ஸோ அதனால பொன் பிளஸ் சிலை அப்படிங்கிற பொற்சிலை. ஸோ இது வருமொழியோட முதல் எழுத்து மெய்யா இருக்கிறனால இது மெய் முதல் புணர்ச்சி. இது வரைக்கும் புரிஞ்சுதா? சூப்பர். நெக்ஸ்ட் இயல்பு புணர்ச்சினா என்ன, விகார புணர்ச்சினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிலைமொழியோட வருமொழி எந்த வித சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே இணைறது அப்படிங்கிறது தான் இயல்பு புணர்ச்சி. இயல்பாவே புணர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இது எடுத்துக்காட்டு என்னது, எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய் பிளஸ் மொழி
தாய்மொழி இதுல எந்த ஒரு புது எழுத்து வர்றதோ நீக்கிறதோ வேற மாதிரி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றதோ கிடையாது. தாய்மொழி அந்த 2 சொற்கள்லையுமே எந்த ஒரு மாற்றமே நடக்கல. அப்ப இது என்னது? இயல்பு புணர்ச்சி. சரியா? இந்த இயல்பு புணர்ச்சியில இன்னும் கொஞ்சம் மாறுதல். உடல் பிளஸ் ஒப்பம் அப்படிங்கிறது உடல் ஒப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து இல்லு பிளஸ் ஓ அப்படிங்கறது அந்த இது எழுத்து வந்து இணைஞ்சு லோ அப்படின்ற ஒரு புது எழுத்து வருது. ஆனா இது வந்து உயிர்மை எழுத்து வந்து ஆகுது. உயிரும் மெய்யும் சேருது. ஸோ இதுலயுமே வந்து எந்த ஒரு புதுசா ஒரு எழுத்தவோ தோன்றவோ எதுவே நமக்கு நடக்கல. ஒரு உயிர் மெய்யா வந்து தான் மாறுது. சரியா? அதனால இதுமே வந்து இயல்பு புணர்ச்சி தான். இப்போ விகார புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியில இல்ல வருமொழியில ஏதாவது புதுசா ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதான் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விகார புணர்ச்சி வந்து மொத்தம் 3 டைப்ஸா வந்து இதாகுது, வகைப்படும். முதல்ல வந்து தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா என்ன? பேர்லே தெரியுது, புதுசா ஒரு எழுத்து தோன்றிருக்கு, இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டுன்னு. நிலைமொழியிலையும் சரி வருமொழியிலையும் சரி அது ரெண்டுமே இணையும் போது புதுசா ஒரு எழுத்து அந்த இடத்துல அப்படியே டாயிங்னு தோன்றுச்சுன்னா அதுதான் வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், தமிழ் தாய் அப்படிங்கிறதுல தமிழ் தாய் அப்படிங்கிற நடுவுல இத் அப்படின்ற ஒரு புதுசா ஒரு எழுத்து தோன்றிருக்கா. அப்போ இது வந்து புதுசா தோன்றிருக்கு. ஸோ அது வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அடுத்தது பாருங்க, நிலைமொழியிலையும் வருமொழியிலையும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது, சம்பந்தமே இல்லாம வேறு எழுத்தா மாறுவது, அது வந்து திரிதல் விகாரம். திரியுது, அப்படி மாத்தி கொடுக்குது. சரியா? இது எடுத்துக்காட்டு பாருங்களேன். வில் கூட்டல் கொடி அப்படிங்கிறத விற்கொடி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இங்க இல் அப்படிங்கிறதுக்கு எங்க போச்சுன்னே தெரியல, அது இர்ரா மாறிடுச்சு. ஸோ இது சேரும்போது நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து வந்து வேறு புதிதாக வேற ஒரு எழுத்தா மாறுறது தான் இர் அப்படின்னு மாறி இருக்கலாம். இதான் வந்து திரிதல் விகாரம். நெக்ஸ்ட் பாருங்க, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைஞ்சு வருகிறது. அந்த இருக்கக்கூடிய எழுத்தே அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த எழுதக்கூடிய வார்த்தைகளை வரவே வராது. சரியா? அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் வந்து ஓர் எழுத்து மறைவது வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாருங்க, மனம் பிளஸ் மகிழ்ச்சி அப்படிங்கிறது மன மகிழ்ச்சி. இல்ல இம் அப்படிங்கிற வேர்டு இருக்கா மனம்ல, ஆனா நம்ம மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இம்மு காணாமே போயிடும். இப்படி காணாம போகிறதுனா கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 எழுத்து சேரும் போது வந்து ஒண்ணுக்கும் மேற்பட்ட விகாரங்கள், ஒண்ணு திரிதலாவும் இருக்கும் கெடுதலாவும் இருக்கும். இது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நடக்கும்போது இதை வந்து சில சமயம் நடக்கும். பாருங்களேன், நாடக கலை அப்படிங்கிறத நாடக கலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த இடத்துல ஈக் அப்படின்ற புதுசா ஒண்ணு வந்திருக்கு. அப்போ தோன்றல் விகாரம் வந்திருக்கு. அதே மாதிரி இம் அப்படிங்கிறது காணாம போயிருக்கு. ஸோ இப்போ வந்து கெடுதல் விகாரமா வந்து மாறிடுச்சு. சரியா? இதோட லெசன் முடிஞ்சுது. உங்களுக்கு இது புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. இதே மாதிரி வந்து நான் இன்னொரு இதில் சொல்லித்தரேன். இல்லை எங்களுக்கு புரியல அப்படிங்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். சரியா? எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.